என் மூஞ்ச பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ தான் எந்திரிச்சேன் தூங்கி. அப்படின்னு காலைல 8:30 மணி. நேற்று மேட்சை முடிச்சுட்டு தூங்கினேன். எனக்கு வேறு என்ன நாள்னாலும் விட்டுருப்பேன். ஆர்சிபி ஜெயிச்ச அன்னைக்கு பேசாமல் வேறு என்னைக்கு நான் பேசணும்? அதனால தான் சரி காலையிலே ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோன்னு வந்தேன். இன்றைக்கி மூஞ்சி நீங்கள் கிட்ட தான் பார்க்கணும். காரணம் சரி சத்தமாக பேசலாமா? யாரும் இல்லை இன்னைக்கு, பின்னாடி யாரும் இல்லை, சத்தமாக பேசுவேன். என்ன மாதிரி கேமு, நிறையா பேர் கத்தினே இருந்தானுங்க, சும்மா குடைச்சல் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இருந்தானுங்க. பட் வி ஒன் நண்பர்களே. நீ எந்த டீம் வந்துக்கோ, நான் ஜெயிச்சிட்டேன். I1 நண்பர்களே. பவர் பிளேலாம் பார்த்து லைட்டாக ஃபஸ்ட்டு 3 ஓவர் அது ஆர்சிபி கையில் இருந்தது. அடுத்து பார்த்தா அடுத்து எங்கேயோ கொண்டு போயிட்டானுங்க. யார்? ரஹானேவும் நரேனும் சேர்ந்து உழந்து கட்டிட்டானுங்க. அந்த 3வது ஓவரை மட்டும் ரஷீக்கு கொடுக்காம திரும்ப யஷ்ஷே போட்டிருந்தான்னா 3வது ஓவரில் 4வது ஓவரை ரஷீக்கு கொடுக்காம யஷ்ஷே போட்டிருந்தான்னா உண்மையாலே ஒரு 18-17 ஓவர்லேயே மேட்ச் முடிச்சிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, நான் பயந்துட்டேன். அப்புறம் ஸ்கோர் முடியும் போது பார்த்தா 20 ரன்னு 8 விக்கெட்டு 175 நிறுத்தினானுங்க. அதுக்கு காரணமும் ரஷீக், குருணால் பாண்டியா. ஃபஸ்ட்டு சொதப்பினது அவனுங்க 2 பேர் தான். அடுத்து சுயாஷ் சர்மான்னு ஒருத்தர் தான். அவனுக்கு ஒரு ஆர்க் வரும்னு பார்க்குற வரவே இல்லை. அவன் ஆரம்பத்தில் எப்படி ஒரு கேட்சை விட்டு சொதப்பினானோ அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தான். அடுத்து பேட்டிங் சால்ட் நண்பர்கள். சால்ட் ஒரு ஸ்க்ரோடிஞ்சர்ஸ் கேட். அவன் எப்போ எப்படி இருப்பானே சொல்ல முடியாது. போன தடவை அப்படி தான் KKR vs CSK மேட்ச் இங்கே நடத்தவோ போயிருந்தேன். தலைவன் பாலில் டக்கு. எனக்கு இந்த CSK ஃபேன்ஸுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் CSK எந்த மேட்ச் ஆடினாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற பழக்கம். அதனால் நான் KKR சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்தால் பால் டக்கு. அந்த மேட்ச்சில் 136 என்னமோ அடித்தானுங்க. கேவலமாக அடித்தானுங்க. 136 ஆல் அவுட். 15 ஓவர்லையோ 16 ஓவர்லையோ ஆல் அவுட். நேற்று அதுதான் ரொம்ப சிறப்பான சம்பவம். நல்லா தூக்கம் நண்பர்களே. இப்போ தான் எழுந்திரிச்சேன். மிக்சி ஓட்டிகிட்டு இருக்காங்க, சத்தம் வரும்னு நினைக்கிறேன். வரலன்னா நான் பேசுகிறதே வர மாட்டேங்குது. இதில் மிக்சி எங்கே கேட்க போகுது. இன்னும் ஒரு சில நல்ல சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அதை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு CSK மேட்ச் முடிஞ்சோடனே வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லிடுறேன்ப்பா, என் சப்போர்ட் MIக்கு தான். என் சப்போர்ட் MIக்கு ஒரு நல்ல லைனப் இருக்குது, CSKக்கும் இருக்குது. ஆனால் CSKக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். கோலி 50, சால்ட் 50. வருண் சக்கரவர்த்தி ஏதோ பெருசாக பண்ணுவான்னு பேசிக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. வருண் சக்கரவர்த்தி வந்தான்னா மேட்சே மாறிடும். என் கூட இருந்தவனுங்களும் சரி, கமெண்டேட்டர்ஸும் சரி, ரொம்ப பேசினானுங்க. பார்த்தா அவங்க சொன்னது நடந்தது. வருண் சக்கரவர்த்தி வந்தான், 40 ரன் 40 ரன்னா 43 ரன்னோ கொடுத்தான். அதெல்லாம் உண்மையாலே சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எக்கானமி ஹோல்ட் பண்ணது யார், ஒரு பவுலர் வைபவ்னு நினைக்கிறேன். வைபவ் அரோரா. இல்லை அவன் அதிகமாக கொடுத்தான். இன்னொரு பவுலர் எக்கானமி 6.5 கிட்ட ஹோல்ட் பண்ணிடுறான். பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. எப்படி தூங்கினே தெரில. நான் உட்காந்துட்டு இந்த லேப்டாப் இப்போ கூட சத்தம் வரும். அந்த சத்தம் வரக்கூடாது.
நேற்று ரெக்கார்ட் பண்ணும்போது சந்தோஷம் வேறையா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மூடிட்டு இங்கே தான் உட்காந்துருந்தேன். முடிச்சு பார்க்குறேன் இங்கே தான் இருக்கேன், ஆனால் தூங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி டக்குன்னு ரெக்கார்டிங்கை போட்டுருவோன்னு ஆன் பண்ணிட்டேன். நான் கூட ஐயோ என்ன இது ஓகே நல்ல நல்ல பிளேயர்லாம் தூக்கியாச்சு. ரிங்கு போயிட்டான், ஸ்ரேயஸுங்கிற வெங்கடேஷ் போயிட்டான். அடுத்து இன்னொரு பெரிய பிளேயர் இருக்கானு, யார ஸ்ரேயஸை. அவன் வந்தால் கொஞ்சம் அடக்கிறது கஷ்டமாச்சேன்னு பார்த்துட்டே இருக்கேன், வரவே இல்லை. பஞ்சாப் போயிட்டான், அவன் தெரியாது. நேற்று ஆர்சிபியை கலாச்சிட்டு இருந்தவனுங்கெல்லாம் இன்னைக்கு காணோம். இன்னைக்கு நைட்டு வரும் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். சரி முடிச்சுக்கலாம். சம்பவங்கள் இருக்குது, அதை வந்து நாளைக்கு பார்ப்போம். ஆமாம் நாளைக்கு பார்ப்போம். இல்லை நாளைக்கு வேறு ஏதாவது நடந்தது நான் அதை பார்த்துருவோம், அவ்வளோதான். ஆமாம் அவ்வளோதான். ஜேகே வீடியோ வந்தது நேற்று, யூடியூப் வீடியோ வந்தது புசுவாசம்னு சொல்லி. டைம் இருந்தால் பாருங்கள், நல்லா இருந்தது, ஹோல்சமாக இருந்தது. ஜேகே வீடியோ நல்லா இருந்தது. ஜேகே வீடியோவோட ஸ்டோரி சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்க. புலம்பிட்டு இருந்தால் வந்து என்னடா மேட்ச் வந்துருச்சுன்னு என் வீடியோவை படுத்துருச்சுடா வீடியோ எல்லாம் சொல்கிறேன் தான். ஸ்டோரி பாருங்கள், வீடியோவோட நல்லா இருந்தது. வருஷெல்லாம் போட்டு இதுக்காகவே விராட் 5 நிமிஷத்தில் தோற்றுருவாட்டா, 10 நிமிஷம் அப்படி சொல்கிறோம் தான். கோலி ஒன்றும் பெருசாக அடிக்கலை, சால்ட் அளவு பவுண்ட்ரிலாம் இல்லைனாலும் அந்த அந்த ஸ்டைலு சூப்பரான ஒரு ஸ்டைல். அடுத்து பட்டிடாரம் தான். அந்த பார்ட்னர்ஷிப்பு உடஞ்சோடனே வருண் சக்கரவர்த்தி வந்து ரன்னு கொடுத்ததோடு சேர்த்து பார்ட்னர்ஷிப்பை உடச்சிட்டான். அது லைட்டாக பயமாக இருந்தாலும் அந்த ஓவர்லேயே உடச்சிட்டான்னு நினைக்கிறேன். அது லைட்டாக பயமாக இருந்தாலும் பட்டிடார் வந்து சமாளிச்சிட்டான் சூப்பராக. சரி நண்பர்களே, பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு ஒரு 12 1 மணிக்கு பார்ப்போம்.